வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர் என்று திமுக எம்பி ஆர் ராசா மேடையில் பேசிக் கொண்டிருந்த போது பொய்யை தாங்க முடியாத இயற்கையின் சதியால் அங்கிருந்த பெரிய மின்கம்பம் ராசா பேசிக் கொண்டிருந்த போடியத்தின் மீது விழுந்தது. மயிரிழையில் உயிர் தப்பினார் ராசா. பெஹல்காம் தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து பாஜக சார்பில் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். முன்னாள் IAS அதிகாரி சகாயம் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறியிருப்பதும் அவருக்கு பாதுகாப்பின்மை இருப்பதுமான செய்திகள் அதிர்ச்சியை அளிப்பதாக கூறியுள்ள நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சகாயத்தின் பாதுகாப்பை உறுதி செய்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். திமுகவில் கட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, ஆட்சிக்கான தேர்தலாக இருந்தாலும் சரி, களத்தில் யார் நிற்க வேண்டும், யார் விலகி நிற்க வேண்டும் என்பதை கட்சியின் மாவட்ட செயலர்களே முடிவு செய்வர். ஆனால் இம்முறை களத்தில் யாரை இறக்குவது என்பதை மேலிடம் முடிவு செய்யும் என முதல்வர் ஸ்டாலின் அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கிறார். இது கட்சியில் இருந்த கொஞ்ச நஞ்ச சுதந்திரத்தையும் பிடுங்கும் செயல் என அடிமட்ட உடன்பிறப்புகள் கூறியுள்ளனர். பஹல்காம் விவகாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி பிரதமர் மோடியின் நடவடிக்கை இருக்கும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதியளித்துள்ளார். ரஷ்யாவின் புதிய இக்லாஸ் ஏவுகணைகளை இந்திய ராணுவம் வாங்கியது துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது என்பதால் பாகிஸ்தான் அதிர்ச்சியில் உறைந்துள்ளது. டில்லியிலிருந்து ஷீரடி செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் குடிபோதையில் இருந்த பயணி ஒருவர் விமான பணிப்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த அதிர்ச்சியூட்டும் சம்பவம் நடந்தது. விமானம் தரை இறங்கியதும் போதை பயணி கைது செய்யப்பட்டார். பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கையின் முக்கிய கட்டமாக செனாப் நதியில் உள்ள பக்லிஹார் அணை தண்ணீர் வெளியேற்றத்தை இந்தியா நிறுத்தி வைத்துள்ளது. இது தவிர ஜீலம் நதியில் உள்ள கிஷன்கங்கா அணையிலும் இதே போன்றதொரு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக PTI செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பக்லிஹார் அணை ராம்பன் மாவட்டத்திலும் கிஷன்கங்கா வடக்கு காஷ்மீரிலும் உள்ளது. இந்த அணைகளின் நீர் வெளியேற்ற நேரத்தை ஒழுங்குபடுத்தும் அனுமதி மத்திய அரசுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பத்ரிநாத் கோயில் 6 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டது. திறப்பு விழாவின் ஒரு பகுதியாக 15 டன் பூக்களால் கோவில் அலங்கரிக்கப்பட்டது. உத்தராகண்ட் மாநிலத்தில் அமைந்துள்ள புனித பத்ரிநாத் கோவில் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளிக்கு பிறகு சார்தாம், பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி மற்றும் யமுனோத்ரி ஆகியவற்றின் கதவுகள் பக்தர்களுக்காக மூடப்படும். அடுத்து ஏப்ரல், மே மாதங்களில் வாயில்கள் மீண்டும் திறக்கப்படும். பாகிஸ்தான் மீது இந்தியா போர் தொடுத்தால் இங்கிலாந்துக்கு சென்று விடுவேன் என்று பாகிஸ்தான் இம்ரான்கான் கட்சி MP ஷேர் அப்துல் கான் மார்வத் கூறியுள்ளார். இது அந்நாட்டு மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. உலக புகழ் பெற்ற முதலீட்டு ஜாம்பவான் வாரன் பஃபெட் இந்த ஆண்டு இறுதியில் பெர்க்ஷயர் ஹாத்வே நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பதவியிலிருந்து ஓய்வு பெறப்போவதாக அறிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.